Good morning, students. Last class, chapter 2, data abstraction பார்த்தோம். In that, what is data abstraction? What is abstract data type, that is ADT, and example for ADT, linked list, stack, queue, and constructors and selectors. இதெல்லாம் பார்த்தோம். எல்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னா, நம்ம எந்த ஒர்க்கிங் சிஸ்டமாக இருந்தாலும் அதோட இன்டீரியர் ஒர்க்கிங் மாடல் நமக்கு தெரியாது. அதோட இன்டர்ஃபேஸ் மட்டும்தான், அதாவது அவுட்டர் லேயர் மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி அவுட்டர் லேயரை மட்டும் கொடுத்துட்டு இன்டீரியர் ஒர்க்கிங் மாடலை ஹைட் பண்ணுறது, அதாவது ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி த எசென்ஷியல்ஸ் அண்ட் ஹைடிங் த டீட்டெயில்ஸ், இதை தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணால் ஃபேன் ஓடுறது, இதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஸோ எப்படி அந்த ஸ்விட்சுக்கும் ஃபேனுக்கும் இடையில கனெக்ஷன்ஸ் இருக்குது, வயர் கனெக்ஷன்ஸ் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியாது, எப்படி கொடுக்கணுன்னு நமக்கு தெரியாது. பட் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் அந்த ஃபேன் ஓடும், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் அந்த ஃபேன் ஆஃப் ஆகும், அந்த டீட்டெயில் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம பைக்கில் போய்கிட்டு இருக்கோம், பிரேக் அப்ளை பண்ணால் பைக் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு தெரியும். பட் பிரேக் அப்ளை பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்து பைக் ஸ்டாப் ஆகுதுன்றது நமக்கு தெரியவும் தெரியாது, அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. ஓகே, ஸோ இதை தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதில் 3 டைப் பார்த்தோம், ஸ்டாக்கு, கியூ அண்ட் லிங்க்டு லிஸ்ட். அண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் பார்த்தோம். போத் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் போத் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். அதில் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு பில்ட் தி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், செலக்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு retrieve இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் யூஸிங் ரேஷனல் நம்பர்ஸ், லிஸ்ட், வாட் இஸ் லிஸ்ட் அண்ட் டியூபிள், அண்ட் வாட் இஸ் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இந்த 3 டாப்பிக்கு தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இப்போ இதில் இவங்க ரேஷனல் நம்பர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரிகிறதுக்காக நம்ம இதே எக்ஸாம்பிளை நம்ம டிவிஷனாக வச்சு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு டிவிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ நம்பர்ஸ் வேணும், டிவைடண்ட் அண்ட் டிவைசர். ஓகேவா? ஸோ எந்த நம்பரை நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர் வேணும், அண்ட் எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர் வேணும். ஓகே, ஸோ டிவைடண்ட் வேணும், டிவைசர் வேணும். இந்த 2 நம்பரும் இருந்தால் தான் உங்களால் ஒரு டிவைட் ப்ராசஸ் செய்ய முடியும். ஓகே, இப்போ அந்த 2 நம்பரும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹியர் 8 and 3 எடுத்திருக்காங்க. ஸோ நான் அதே எடுத்துக்கிறேன், 8 and 3. ஸோ 8ன்ற நம்பரை 3ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ நான் சிஸ்டமில் என்ட்ரி பண்ணும்போதோ இல்லை கேல்குலேட்டர் எடுத்துக்கோங்க, கேல்குலேட்டரில் என்ட்ரி பண்ணும்போதோ 3/8ன்னு போட்டால் எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடுமா? வராது இல்லையா? 8/3 தான் போடணும். ஸோ நியூமரேட்டரில் நான் எந்த நம்பரை டிவைட் பண்ண போகிறேனோ அந்த நம்பரையும், டினாமினேட்டரில் நான் எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறேனோ அந்த நம்பரையும் தான் நான் கொடுக்கணும். ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ நான் டிவைட் பண்ண போகிறேன்னா என்னோட அந்த ஃபார்மேட் இப்படி தான் இருக்கணும். நியூமரேட்டரில் டிவைட் பண்ண போகிற நம்பரையும் ஸ்லாஷ், அதாவது டிவிஷனோட சிம்பிளையும், டினாமினேட்டரில் எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறேனோ அந்த நம்பரையும் நான் கொடுத்தா எனக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். புரியுதா? ஸோ இப்போ இந்த நியூமரேட்டர் டிவைட் பை டினாமினேட்டர் இது காமன் டேர்ம், ரைட்? இது இந்த 8/3க்காகவோ இல்லை 19/23க்காகவோ ஸ்பெசிஃபிக்கானது கிடையாது. டிவிஷன் பண்ணணுன்னாலே இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்மேட் நீ யூஸ் பண்ணனா உனக்கான டிவைட் பண்ணி ஆன்சர், அதாவது கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்துடும். கரெக்ட்? ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். இது எப்படி வருது அப்படின்றத டிஃபைன் பண்ணி பேக்ரவுண்டில் டிஃபைன் பண்ணி இருப்பாங்க கன்ஃபார்மாக. ஓகேவா? அது நமக்கு தான் தெரியாது, பட் அதை எப்படி ப்ராசஸ் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பேக்ரவுண்டில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த கிளாஸ்க்கு பேர், அந்த ரெப்ரசன்டேஷனுக்கு பேர் தான் கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் எப்போவுமே 2 பார்ட் இருக்கும், ஒன்று அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா அண்ட் கான்க்ரீட் டேட்டா. ஓகே, ஸோ இந்த 2 பார்ட் இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் பார்ட்டில் என்ன ஆகும்னா ஜஸ்ட் அவுட்லைனை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, அதை தான் யூசர்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா இந்த ஃபார்மேட்டில் இந்த மாதிரி டேட்டாவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்ஸ்ட்ராக்ட். அதுவே நீங்கள் கொடுக்குற டேட்டாவை வாங்கி எப்படி அது ப்ராசஸ் பண்ணுது, எப்படி அதோட அவுட்புட்டை கொடுக்குது, இந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த ரெப்ரசன்டேஷனை தான் நம்ம கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எல்லா ப்ரோக்ராம்லேயும் 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா அண்ட் கான்க்ரீட் டேட்டா. ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாவில் ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கும், கான்க்ரீட் டேட்டாவில்
how to implement that abstraction அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் புரியுதா? அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா விஷுவல் திங்கிங். ஸோ இது 2 மார்க்ஸில் வரும், பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தோம்ல இந்த கான்க்ரீட் in concrete data representation definition for each function is known. இதுவும் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு இங்கே ஈச் ஃபங்க்ஷன் இஸ் நோனா அன்னோனா அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஈச் ஃபங்க்ஷன் இஸ் நோன் இல்லைனா அன்னோன்னு கொடுத்துட்டு அது என்ன டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல நோனுன்னு இருந்தால் கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன், அன்னோன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா ரெப்ரசன்டேஷன். ஓகே. ஸோ இன் கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் definition for each function is known. In abstract data representation, definition for each function is unknown. And the word known, unknown, concrete, abstract அதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க்கில் வரும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இந்த 2 மார்க்கா, இது 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் விஷுவல் திங்கிங்? ஓகே. ஆக்சுவலி விஷுவல் திங்கிங் அப்படின்னா என்னென்னா ப்ராப்பர் டெஃபினேஷன் என்னென்னா த ஃபார்மேஷன் ஆஃப் பிலீஃப்ஸ் அண்ட் மேக்கிங் டெசிஷன்ஸ் அக்கார்டிங் டு வாட் மைட் பி ப்ளீஸிங் டு இமேஜின் இன்ஸ்டெட் ஆஃப் பை அப்பீலிங் டு ரியாலிட்டி. அதாவது நீங்கள் ஒரு டிசைட் பண்ண போகிறீங்க, ஒரு டெசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எது கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்களோ, எது உங்களுக்கு நல்லா வரும் பிடிச்சிருக்கு நீங்கள் நம்புகிறீங்களோ அதை மனசில் வச்சுக்கிட்டு டெசிஷன் எடுக்கிறது, ரியாலிட்டியை விட்டுட்டு. இதுதான் விஷுவல் திங்கிங். ஓகே, திரும்ப சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்க போகிறீங்க, அந்த டெசிஷன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம மனசுக்கு தோணுது இல்லையா, அதை நம்ம சூஸ் பண்ணுறது, அந்த வே ஆஃப் அப்ரோச்சை சூஸ் பண்ணுறது. பட் ரியாலிட்டின்னு சில ஹர்டல்ஸ் இருக்கும், ரியாலிட்டியில் சில ஹர்டல்ஸ் இருக்கும், சில அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் பற்றி நம்ம பெருசாக கவலைப்படாமல் நமக்கு பிடிச்சது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம இமேஜின் பண்ணுறோம்ல, அதை எடுத்துப்போம். ஓகே, அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுப்போம். அதுதான் விஷுவல் திங்கிங். இப்போ நம்ம பார்த்தா இந்த டிவிஷன் எடுக்க பாருங்கள், நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். இதுலேயே இப்போ நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வரும்னு இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது கூட விஷுவல் திங்கிங் மூலமாக தான் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் நியூமரேட்டரில் சப்போஸ் 0வோ இல்லை டினாமினேட்டரில் 0வோ இல்லை இன்ஃபினிட்டின்ற ஒரு நம்பரோ இல்லை பாயிண்டில் ஒரு நம்பரோ கொடுக்கும்போது டெஃபினட்டாக ப்ராப்ளம் அரைஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஐ மீன் இந்த டிசைன் பண்ணவங்கள, இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை டிஃபைன் பண்ணவங்களுக்கு நீங்கள் நம்பரை தப்பாக கொடுக்குறத பற்றி அவங்களுக்கு பெருசாக கவலை இல்லை. பட் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா அவுட்புட் வரும்ன்ற அந்த ஒரு அவங்களோட அந்த விஷயம் மட்டும், அதாவது நீங்கள் கரெக்டாக தான் கொடுப்பீங்க, அவுட்புட் கரெக்டாக தான் வரும், அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ராப்ளத்தை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். பட் மேக்ஸிமம் யாரும் தப்பாக கொடுக்க மாட்டாங்க, நியூமரேட்டர்னால் என்ன டினாமினேட்டர்னால் என்னன்னு தெரியும், கரெக்டாக கொடுத்துடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இதுதான் விஷுவல் திங்கிங். நார்மலாகவே எல்லா ப்ரோக்ராமுமே எல்லா அப்ஸ்ட்ராக்ஷனுமே இந்த விஷுவல் திங்கிங் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு டிசைன் பண்ணுறாங்க. ஓகேவா? விஷுவல் திங்கிங் நல்லா பார்த்துக்கோங்க, அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் லிஸ்ட் அண்ட் டியூப்பிள்ஸ்.